இல்லையா? வாவுசிக்கு சிலை வச்சதுல என்னையா நடக்க போகுது? இதுக்கு இந்த ஒரு சிலையை வாவுசிக்கு வச்சுட்டாப்புல வெள்ளாள இன மக்கள் கூட ஓட்டு குத்திடுவாங்க பாரதிஜனாவுக்கு. இவ்வளவு பேசுறீங்கல்ல, வாவுசி குடும்பத்துக்கு இந்த நாட்டுல முதலமைச்சர் கண்டிட்டு அறிவி பாப்பா, நீ சரியான ஆம்பளை. நேற்று வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்கீல்ல. ஒவ்வொரு சாதிக்காரன் ஒரு அமைச்சர் பதவி கொடு, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் போடு. எல்லா சேவையும் நான் சொல்றேன். சிலை எதுக்கு எங்களுக்கு? சிலை தூக்கிட்டு போயா? சிலை வேணா மயிர் வேணாமே. சிலை எதுக்கு எங்களுக்கு? சிலை வச்சு என்ன பண்ண? சிலை வச்சா வாவுசி குடும்பம் வாழ்ந்துருமா? போட்டு உங்களுக்கு தோக்கடிச்சிருவாங்க இவங்க. நீங்க என்ன சொல்றது? இவங்களே குண்டக்க மட்டக்க எழுத்த பாட்டி ஓட்டு போட்டு உங்களுக்கு காயடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் கிட்ட வாவுச்சி மருது வாண்டியர் அப்புறம் கிட்ட தேவை நீங்க பாக்குறது கிழிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியாது. அது 140 அடி சிலை 240 அடி சிலை இதான் உங்களுக்கு அளவு. நம்ம தலைவர் பேசுறேன். நேற்று ஏசி சண்முகம் அறக்கட்டளை வந்து நம்ம மதுரை கப்பலூர்ல ஒரு வாவுசி சிலை 140 அடி சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணைசனாதி வந்து நேற்று அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு. இது இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டிலேயே இது மிகப்பெரிய சிலை. இப்போ மிகப்பெரிய சிலையை வச்சதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பூரா உயரம் கம்மியா போச்சு. கூடுதலா உயரத்துக்கு இதே மாதிரி 155 165 175 205 வைக்கணும்னு போராட்டம் பண்ணுவாங்க. அப்ப இதை வச்சே ஒரு தேர்தல் அறிக்கையை கூட்டி குறைச்சு வைக்கிறாப்புல இருக்கும். இப்ப இப்படி இருக்கும். இது ஒரு பெரிய நீண்ட தூர பிரச்சனை. இன்னைக்கு நாளைக்கு நேற்று நாளை கழிச்சு இது முடியக்கூடிய பிரச்சனை கிடையாது. இப்ப எதுக்கு திடீர்னு பாரதிய ஜனதாக்காரங்களும் இப்ப ஏசி சண்முகம் எதுக்கு இந்த செலவு வேற விஷயத்துல இறங்கிட்டு என்ன காரணம்? ஏற்கனவே வாவு செலவு அங்கேயும் தானே இருக்கு. புதுசா வாவு செலவு வைக்க போறிய? சிறுசோ பெருசோ இருக்குல்ல சில. இப்ப பாத்தீங்கன்னா தேவர் அமைப்புக்காரங்க கூட அந்த நேதாஜி பாலத்து கீழே போயிருச்சு. நேதாஜி பாலம் பெருசா போயிருச்சு. தேவர் சிலை முன்னாடி புறமாடமா தெரிஞ்சு இப்ப அது குட்டி சிலையா மாறி போச்சு. அதனால அது 200 அடி சிலையா மாத்திரம்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்க. இதே மாதிரி இமானுவேல் சேகரனுக்கு ஒருத்தர் இடத்துலயே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அது கூட குட்டி சிலையா இருக்கு, அதனால பெரிய சிலையா மாத்துங்க அப்படின்னு சொல்லி வாழ் போச்சு போராட்டம், தேர்தல் அறிக்கை. இப்படி அது ஒரு வகையா அது ஒரு மாதிரியா போயிட்டே இருக்கும் அரசியல் ரீதியா. இப்ப நான் இவங்களுக்கு திடீர்னு பாரதிய ஜனதாக்காரங்களுக்கு என்ன இப்ப திடீர்னு ஞான உதயம் வாவுசி மேல எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் புரியல, தெரியல. இது ஏன் நடத்துறீங்கிறது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. முதலமைச்சர் இப்ப சமீப காலமா ஒரு 10-20 சிலையை திறந்து வச்சார். கல்வராயன் சிலையை திருப்பூர்ல திறந்து வச்சார். அதே போல இங்க ராணி மங்கம்மா சிலை, அதே மருதுபாண்டியர் அங்கே சிலை அப்படி திறந்து வச்சுட்டாரு. அதே போல இமானுவேல் சேகரன் அங்கே ஒரு சிலை. இப்படி ஊருக்கு எடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் அவர் சிலை அரசியல்ல இறங்கிட்டார். இப்ப என்னடா பண்றது? எல்லா சமுதாயத்தையும் அவர் சைஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நம்ம ஒரு சமுதாயத்தை சைஸ் பண்ணணுமே, இதுக்கு என்னடா வழி? நம்ம ஆட்சியில் அதிகாரம் இல்லை. மத்திய சர்க்கார் இறங்கி தானா ஒரு சிலையை அமைக்க முடியாது, யார் சிலையை அமைக்க முடியாது. அதனால ஏசி சண்முகத்தை கூப்பிட்டு நீ ஒரு சிலையை அமைப்பா, வாவுசிக்கு ஒரு 150 அடி சிலையா வை, ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கி வை, அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல விட்டு அவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி வந்துட்டாரு, அடிக்கல் நாட்டிட்டாங்க. இதை நீங்க எப்படி வச்சுக்கிறோம் எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் இல்லை, நான் அரசியல் நோக்கத்திலே தான் பார்க்க முடியும் உங்களை. எப்போ பார்த்தாலும் அரசியல். எவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? எல்லாருமே என்ன பண்ணி எவ்வளவு நாளா? எலெக்ஷன் வரக்கூடிய 2 மாதம் இருக்கும் போது வாவுச்சி அந்த சிலை இந்த சிலை நிறுத்திட்டு வருவீங்களா நீங்க? ஒவ்வொரு சிலையா வாவுசிக்கு சிலை வச்சதுல என்னையா நடக்க போகுது? இதுக்கு ஏற்கனவே என்னையா நடந்துச்சு? சின்ன சிலையா இருக்கும்போது 50 அடி 60 அடி 100 அடி சிலை இருக்கும்போது வாவுசிக்கு என்ன நடந்துச்சு? வாவுசி மக்களுக்கு என்ன நடந்துச்சு? அல்ல வாவுசி குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு? இப்ப பெரிய சிலையா வைக்கிறிய, என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறிய? ஒண்ணுமே நடக்காது. இவங்களுடைய சிலை ஆத்மாத்தையே எங்க பார்த்தாலும் சிலையாத்திரை நிக்க போகுது. 150 அடி 250 அடி 350 அடி வெறும் சிலையாத்திரை நாட்டில் நிக்க போகுது. ஒரு சுற்றுலாத்தலத்தை உருவாக்குங்கப்பான்னா அவர் சிலை இவர் சிலை வச்சுக்கிட்டே நின்றுகிட்டே போய்கிட்டே இருந்தா இது உங்களுக்கு ஐடியாவே இல்லையா? ஐடியா இருக்கா இல்லையா? நாங்க தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு என்னதான் ஐடியா இருக்கு? அரசியல் ரீதியா சிலை மட்டும்தானே உங்களுக்கு தெரிஞ்சாது? இந்த ஒரு சிலையை வாவுசிக்கு வச்சுட்டாப்புல வெள்ளாள இன மக்கள் கூட ஓட்டு குத்திடுவாங்க பாரதிஜனாவுக்கு. இவர் ஒரு சிலையை வச்சுட்டாப்புல மருதுவாண்டியர் இருக்க மக்கள் கூட ஸ்டாலின் குத்திடுவாங்க. இவருக்கு ஒன்னே தேவருக்கு அவர் தங்க அங்கி வாங்கிட்டு அவருக்கு அதிமுக எல்லாம் குத்துனாங்களா? இது எதுக்கே அந்த வேலையை திருப்பி செல்லக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இவ்வளவு பேசுறீங்கல்ல. வாவுசி குடும்பத்துக்கு இந்த நாட்டுல முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவி பாப்பா, நீ சரியான ஆம்பளை. நேற்று வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்கீல்ல. முதலமைச்சர் குடும்பம் இந்த நாட்டில் கேண்டிடேட், முதலமைச்சர் கேண்டிடேட் எங்க கூட்டணியில் அப்படின்னு அறிவிக்க பார்க்கணும். அதை அறிவிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சொத்துக்கு பங்கு வந்துடக்கூடாது. சிலையா வேணா நிக்கட்டும், உயிரோட மனிதன் இங்கே வரக்கூடாது. இவங்களுடைய பேச்சே இது. ஆக மொத்தத்தில் என்னாச்சு? வாவுசி குடும்பத்துக்கு ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இந்த நாட்டுக்கு பாடுபட்டவன், இந்த நாட்டுக்கு சுத்தலா இருந்தவன், இந்த நாட்டுக்கு செக்கிழுத்தவன், 30 வருஷம் 20 வருஷம் சொல்லி அருங்காடுபட்டு லைட்டும் இல்லாம தண்ணியும் இல்லாம சாப்பாடு கூழும் கஞ்சியும் கொடுத்துட்டு உள்ள கிடந்தவன். அதனால அவருக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் பதவி எங்க கூட்டணியில் வா அப்படின்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அது கூட மாட்டாங்க. அதே போல ஒவ்வொரு சாதிக்காரன் ஒரு அமைச்சர் பதவி கொடு, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் போடு. எல்லா சேவையும் நான் சொல்றேன். சிலை எதுக்கு எங்களுக்கு? சிலை தூக்கிட்டு போயா? சிலை வேணா மயிர் வேணாமே. சிலை எதுக்கு எங்களுக்கு? சிலை வச்சு என்ன பண்ண? சிலை வச்சா வாவுசி குடும்பம் வாழ்ந்துருமா? இது எங்களுக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏழைகளுக்கே 25 எம்எல்ஏ எம்பிக்கு சீட்டு கொடுன்னு சொல்லியிருக்கேன். எங்க கொடுத்துருக்க? ஏற்கனவே எம்பி எம்எல்ஏவுக்கு 25 சீட்டு ஏழைகளை கூடியான்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி நாட்டுக்கு பாடுபட்டவங்களுக்கு பூரா ஒரு 30 சீட்டு சும்மா ஒதுக்கியான்னு சொல்லியிருக்கீங்க. கோட்டை அடிப்படையில் ஒதுக்கியா 200 சீட்டு போட்டு
30 சீட்டு கோட்டை அடிப்படையில் எல்லாத்தையும் சுற்றி வரும்பியா. வாவுசி குடும்பத்துக்கு ஒரு வருஷம் எம்பி எம்எல்ஏ, மருதுவாண்டியாருக்கும் வாரிசுகளுக்கு எம்பி எம்எல்ஏ, தேவர் குடும்பத்துக்கு வாரிசு எம்பி எம்எல்ஏ போட்டியிடவே வேணாம். நீ பாட்டுக்கு அது பாட்டுக்கு நீ 5 வருஷம் இருந்துகிட்டே இருக்கு. 30 சீட்டு உங்களுக்கு அல்ல 20 சீட்டு உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வேணாம். ஏன்னா போட்டிட்டா தோத்து போவீங்க, உங்களுக்கு வலு கிடையாது. தேர்தலை போட்டு உங்களுக்கு தோக்கடிச்சிருவாங்க இவங்க. நீங்க என்ன சொல்றது, இவங்களே குண்டக்க மண்டக்க எழுத்த பாட்டி ஓட்டு போட்டு உங்களுக்கு ஆயிரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் கிட்ட வாவுச்சி மருதுவாண்டியர் அப்புறம் கிட்ட தேவர் நீங்க பாக்குறது கிழிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், கோட்டை அடிப்படையில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சுழற்சி அடிப்படையில் உங்களுக்கு எம்பி எம்எல்ஏ சீட்டு உங்க. அதுக்கு மேல நீ தகுதி இருந்தா தெம்பு இருந்தா நீ பாட்டுக்கு மக்களை செதுச்சு நேரம் ஓட்ட வாங்கி அப்புறம் அரசியல் களத்துல நேரம் எடுக்க செச்சுக்க உன்னுடைய அப்புறம் கோலிச்சிக்க அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா உன்னுடைய கைதூக்கி விடுறது என்னுடைய பொறுப்பு. பதவிக்கு கைதூக்கி விடணும்ல, பதவி கைதூக்கி விட்டா தானே சாப்பிட்றதுக்கே நீ 4000 3000 குடும்பத்துக்கு பென்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ எங்கிட்ட கைதூக்கி விட போற. அந்த 140 அடிச்சல 240 அடிச்சல இதான் உங்களுக்கு அளவு. அதனால என்னுடைய கருத்து அதே, முதலமைச்சர் கேண்டிடேட்டா வஉசியுடைய பேரனையோ பேத்தியோ அந்த கூட்டணியில் அறிவிங்க.